எல்லாருக்கும் ரமலான் நோன்பு வாழ்த்துக்கள். ஒரு சிஸ்டர் வந்து கைவட்டம் ஆம்கோல் லூஸ் வராமல் இருக்க எப்படி கட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்காக தான் வீடியோ போடுறேன். எப்போவுமே ஆம்கோல் ரவுண்டுக்கு கீழே உள்ள தையலை வந்து இப்படி கரெக்டாக வச்சு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டால் போதும். அது என்ன அளவு வருதோ அதே அளவு ஆப்போசிட்லேயும் வைக்கணும். 6 இன்ச்சு இங்கே இருந்து இதுதான் மெயினாக பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சு இது கம்பல்சரி 1.5 இன்ச்சு வச்சாதான் அந்த ஆம்கோல் லூஸ் வராது. இது வந்து பேக் சைடுங்கிறதுனால அந்த 1.5 இன்ச்சு வச்சாதான் ஆம்கோல் லூஸ் வராது. இது அப்படியே என்ன கரெக்டாக அந்த ரவுண்டு தான் நம்மளுக்கு மெயின் லூஸ் வராமல் இருக்க. அது மாதிரி புல்வாயிலுக்கு வந்து ஒரு மாதிரி வெட்டணும், டிப்டாப்புக்கு ஒரு மாதிரி லைனிங்க்கு ஒரு மாதிரி வெட்டணும். இது வந்து புல்வாயில் கிளாத்து. அதுக்காக நான் சொன்ன மாதிரி இது 6 இன்ச்சு வைக்கிறோங்கிறது வந்து புல்வாயிலுக்கு சரியாக வரும். இதே நம்ம டிப்டாப்பில் வெட்டினோம்னா கூட 1/4 இன்ச்சு இறக்கணும். இதே லைனிங்கில் வெட்டினோம்னா கூட 1/4 இன்ச்சு இறக்கணும். எல்லா துணிக்கும் ஒரே மாதிரி வராது. என்ன காரணம்னா இது லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுக்கறதுனால இந்த மாதிரி வெட்டினா தான் கரெக்டாக அந்த ஆம்கோலில் கரெக்டாக உட்காரும். ரெண்டாவது இந்த 1.5 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கணும். அந்த கோடு மட்டும் வந்து கரெக்டாக போடணும். உங்களுக்கு ஸ்கேல் வச்சு தான் போட வரும் அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. ஆனால் இங்கே இருந்து 1.5 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கணும். அந்த கோடு பாருங்கள், நம்மளுக்கே தெரியும். உங்களுக்கு சர்க்கிள் வந்து இப்படி போட்டால் தான் கரெக்டாக உட்காந்து. ரொம்ப இந்த இப்படி இறக்கியும் போடக்கூடாது, இப்படி இறக்கியும் போடக்கூடாது. இந்த மாதிரி இறக்கி போடையில் ரொம்ப லூஸ் விழுக தான் செய்யும். இந்த மாதிரி இறக்கவும் கூடாது. அந்த ரவுண்டு ஷேப்பு உங்களுக்கு ஒருவேளை ரவுண்டு போட வரலைன்னா இந்த மாதிரி ரவுண்டு கரெக்டாக உட்கார வரலைன்னா ஒரு முழு நீள சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சாக் பீஸ் இல்லை என்னட்ட, அதனால் பேனா எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், நான் கையில் காட்டுறேன். ஒரு காம்பஸ் வடிவில் தான் இந்த இடத்த இந்த மார்க்கரை வந்து நான் காட்டுற மார்க்கர் வந்து இந்த இதில் இங்கே கரெக்டாக கட்டு. இப்படி கரெக்டாக வச்சு நீங்கள் சாக் பீஸ் வச்சு இப்படி போட்டியன்னா அந்த ரவுண்டு உங்களுக்கு பக்காவாக வரும். தெரியுதா நான் பேனால் வரைகிறது? அந்த கார்னரை கரெக்டாக பிடிக்கும். இந்த கையை அசைக்கவே கூடாது. தெரியுதா? இந்த சாக் பீஸ் ஓட்டினதும் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சாக் பீஸ் வச்சு ரவுண்டு சர்க்கிள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன டவுட் வந்தாலும் என்னட்ட கேளுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கிளியராக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்து முதல்ல கரெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நிப்பாட்டு எல்லாரும் இப்போ ஆம்கோல் லூஸ் தானே கேட்டிய. இப்போ இந்த கரெக்டான அளவு, இப்போ ஒருத்தவங்க அளவு சட்டை கொடுத்து புல்வாயில் துணிக்கு புல்வாயில் அளவு சட்டையை கொடுத்துருந்தாலும் லூஸாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணோன்னா நம்ம எல்லா ஷேப்புமே கரெக்டாக வெட்டிட்டு இங்கே இருந்து ஒரு 1/4 இன்ச்சு, ரொம்ப தள்ளக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நாச்சு போட வச்சுக்கிறணும். இந்த அளவு இது தான். ஆனால் நம்ம இந்த ஆம்கோல் லூஸை வராமல் இருக்கிறதுக்கு இந்த 1/4 இன்ச்சு இப்படி, அவ்வளோதான். இது வந்து பேக் சைடு உள்ளதுக்கு லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த கை சேஃப் பேக் சைடு பார்த்தாச்சு. இப்போ வந்து கை சேஃப் பார்க்குறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. தையல் கை இது கரெக்டான அளவு. இது தையலுக்கு கையை இப்படி இந்த பொசிஷன்லேயே போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு. இது வந்து தையலுக்கு. இப்போ கை நீளம் அளந்து பார்க்கணும். இது எதுக்காக நம்ம அளந்து பார்க்குறோன்னா, இப்போ ஒரு சிஸ்டர் எப்படி லூஸ் வருதுன்னு கேட்டதுக்காக தான். இப்போ வந்து நம்ம இந்த சைடு வந்து நீளம் 7.25 அதே அளவு ஆப்போசிட்லேயும் வச்சுக்கிறணும். இப்போ இந்த 7.25 நம்ம இந்த கை அடிநீளம் பார்த்தோம் இல்லையா, இதில் இருந்து இது எவ்வளவு இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். 3 இருக்குது. இந்த மாதிரி 3 வந்துச்சுன்னா அந்த கை சேஃபு கரெக்டாக தான் இருக்கும். 3 இன்ச்சு வந்துச்சுன்னா, சப்போஸ் ஒரு 3 இன்ச் வந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு தள்ளி தான் வைக்கணும். இந்த கை லூஸ் வராமல் இருக்கிறக்காக இந்த 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த சேஃபை வரைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து எதுக்காகனா நம்ம தையல் போடுற பகுதி. இதுக்காக இங்கே கரெக்டான அளவு இங்கே நாச்சு அப்படின்னு கிடையாது. நம்ம துணி இவ்வளவு தூரம் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா எப்போவுமே நம்மகிட்ட தைக்க கொடுக்குறவ வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும் தான் சொல்லுவாங்க. கரெக்டாலாம் நம்ம தைச்சி கொடுத்தோம்னா பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் துணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது தான். ஆனால் சேஃபு தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சேஃப் போடணும். நான் உங்களுக்கு மாறுதலுக்காக வரைஞ்சி காட்டுறேன். இந்த மாதிரி ரொம்ப வளைக்கக்கூடாது. ரொம்ப வளைச்சாதான் இந்த மாதிரி லூஸ் விழுகும். கொஞ்சம் கீழே இறக்கி தான் வரணும். ஆனால் உங்களுக்கு கை வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 3/4 இன்ச்சு, கண்டிப்பாக 3/4 இன்ச்சு வைக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு இந்த முன்பகுதியில் லூஸ் வராது, பேக் சைட்லேயும் லூஸ் வராது. இதை வந்து இந்த கார்னரோடு தான் பிடிக்கணும்.
இவ்வளவு தான் கை சேப்பு. இது ரெண்டும் நம்ம பேக் சைடும், இது ரெண்டும் கரெக்டாக பேக் சைடும் கை பீஸும் கரெக்டாக இருந்தால் தான் எந்த பகுதியிலையும் அக்கு லூஸ் வராது. இப்போ நம்ம அதை கரெக்டாக பேக் சைடு நாச்சு காட்டினேன் இல்லையா, அளவை காட்டி ஒரு 1/4 இன்ச் உள்புறமாக பண்ணுங்க, நாச்சு போடுங்கன்னு. அந்த மாதிரி 1/4 இன்ச் உள்புறமாக நாச்சு பண்ணல, இதுவும் 1/4 இன்ச் உள்புறமாக போகும். அப்போ இது ரெண்டையும் சேர்ந்து பிடிக்கையில் கரெக்டாக வரும். ரெண்டாவது, நீங்கள் ஒருவேளை ஆம்கோல் டைட் ஆகுமான்னு தேவையில்லை. ஃபுல் வாயினால் கண்டிப்பாக டைட் ஆகாது. அதனால் நீங்கள் தைரியமாக 1/4 இன்ச் உள்புறமாகவே போடுங்க. நான் புரியணுங்கிறக்காக தான் நான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக பேசியிருக்கேன். புரியணும், எல்லாத்துக்கும் புரியணும். நான் வளவளன்னு பேசுகிறேன்னு கூட நினைக்கலாம். ஆனால் எனக்கு இப்படி சொல்லி தான் வீடியோ போட தெரியும். நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.